அன்னைக்கு காலையில் கோழி கொக்கரக்கோன்னு கூவுச்சு. ஏர்லி மார்னிங் ரெடி ஆகிட்டு கிருஷ்ணகிரி நோக்கி வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது கண்ணாடியில் பார்த்தா சன்ரைஸ் சூப்பராகிட்டு இருந்துச்சு. அங்கே நின்று சன்ரைஸ் கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு 7 o'clock போல் கிருஷ்ணகிரி ரீச் ஆகிட்டேன். நம்ம ரைடிங் பட்டிஸ் ஆல்ரெடி வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு அங்கேயே ஒரு இமாலயன் ரைடர் இருந்தார். அவர் தமிழ்நாடு கர்நாடகான்னு ஒரு 40 days ட்ரிப்பு போகிறாராம். அவர்கிட்ட அந்த ஐட்னரியில் என்னன்னு கேட்டுட்டு அங்கேருந்து ட்ரையல் நோக்கி ரைட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. கிருஷ்ணகிரி சுற்றி நிறைய மலைகள் இருக்குது. இந்த நிறைய மலைகளில் ஒரு மலையோட அடிவாரத்தில் நின்று கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கேருந்து இன்றைக்கி நாளோட ஃபர்ஸ்ட் ட்ரையலை ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ட்ரையல்ஸோட ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்டீப்பாக ஏறுது. கிராவலும் ரொம்ப லூஸாக இருந்துச்சு. நான் அப்படியே மேனேஜ் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டாகி பாய் கீழேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தான் எங்களை. இந்த ட்ரையல் பார்த்தீங்கன்னா நான் நினச்சதை விட கொஞ்சம் ஸ்டீப்பாக இருந்துச்சு. கீழே போட்டுறக்கூடாதுடா, எப்படின்னா கரெக்டாக ஓட்டிகிட்டு போயிடணும்னு சொல்லி பார்த்து ஓட்டிகிட்டு போயிட்டே இருந்தேன். அப்போ தான் டக்குன்னு கீழே சாதிச்சிட்டேன் பைக்கை. பட் பரவாயில்ல, இமாலயனை தூக்கணுன்னே கொஞ்சம் ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு இருந்தேன் வீட்டில். அது இங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வண்டியை தூக்கி ஸ்டார்ட் பண்ணி அப்படியே சில்லுன்னு மேலே ஏறி போயிட்டேன்ட்டாங்க. அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸும் பின்னாடி வந்துட்டே இருந்தாங்க. ஸ்டீப் கொஞ்சம் அதிகம்ன்றதுனால கேடிஎம் லைட்டாக ஹீட் ஆயிடுச்சு. ஓவர் ஹீட்டிங் சிக்னல் வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. Because of the heat. No, there is no any heat. No. Heat because you are using the clutch and the engine is taking on the higher side. No, the revving. ஹீட்னால கூலண்ட் லீக் ஆச்சு போல். பட் கொஞ்ச நேரத்தில் ஹீட் கம்மியானோடனே சரியாயிடுச்சு. அந்த ஸ்டீப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரையல் கொஞ்சம் ஈஸியாக மாறிடுச்சு. அப்படியே ஜாலியாக அங்கேருந்து ஓட்டிட்டு போயிட்டே இருந்தோம். கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டு பண்ண மாதிரி இருந்துச்சு, நடு காட்டில். அங்கே போய் பைக் பார்க் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் சில் பண்ணிருந்தோம். இந்த டாகிஸ் பார்த்தீங்களா, கீழேருந்து எங்களை ஃபாலோ பண்ணி மேலே வரைக்கும் வந்துட்டானுங்க. அவனுங்களுக்கு பிஸ்கட் போட்டு அங்கே உட்காந்து அப்படியே கதை பேசிகிட்டு இருந்தோம். ஏன் ஸ்டோரியை அவங்க கேட்க, அவங்க ஸ்டோரியை நான் கேட்க, ஒரே பைக்கர்ஸ்லாம் சேர்ந்தால் பைக்கை பற்றி தான் பேசிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி நல்லா ஜாலியாக பேசிவிட்டு ஒரு மணி நேரம் உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கேருந்து இன்னொரு ட்ரையல் இருக்குதுன்னு சொன்னாங்க. அங்கே நோக்கி ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் அப்படியே சும்மா போவோமா, பார்க்குற கல்லெல்லாம் பார்த்து, நான் ரோட்லலாம் போக மாட்டேன், கல் மேலே தான் ஜம்ப் பண்ணுவேன்னு சொல்லி ஜம்ப் பண்ணி ஃபன் பண்ணிவிட்டு அந்த செகண்ட் ட்ரையல் போயிட்டோம். அந்த ஸ்டோரியை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். See you guys in the next one. Bye.